கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லா ஜெபநேர குடும்பத்தார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்களை ஒரு பட்டயமாக அவர் பயன்படுத்துவார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சத்துருகளுக்கு முன்னாடி ஒரு பந்தி, நம்ம தலையில் ஒரு அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். அருமையான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு சத்ரு உண்டு. சத்ருவே இல்லை நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், உங்களை உபத்திரவப்படுத்துறதுக்காக ஜெபிங்கன்னு சொன்னார். சத்ருக்கள் உண்டு. ஓநாயை போல இன்னைக்கு மக்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறாங்க. ஓநாய்க்களுக்கு உள்ளாடி உங்களை அனுப்புகிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை அப்படிப்பட்ட இடத்துல தான் அனுப்பியிருக்கிறார். நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம சுற்று வட்டாரங்களில், நம்ம வீட்டுக்கு கிட்ட, எல்லா இடங்களிலும், சபையில் கூட இன்றைக்கி என்ன செய்கிறான்? பிசாசானவன் துன்மார்க்கன் எழுப்பியிருக்கிறான். அதனால் துன்மார்க்கன் நிலை நிற்க மாட்டான், நீதிமான் நிலை நிற்பான் என்று சங்கீதம் 1 சொல்லப்பட்டபடி நிறைய துன்மார்க்கர்கள் இருப்பார்கள். சொல்லப்போனால் வேதம் சொல்லுகிறபடி பார்த்தால் உன் வீட்டாரே சத்ருன்னு சொல்லியிருக்கிறது. அப்போ சத்ரு எல்லா இடத்துலையும் உண்டு. தேவ ஜனங்களை எதிர்க்கிற ஆவிகள் உங்கள் குடும்பத்தாருக்குள்ளே இருக்கும். எந்த மனுஷனும் நம்மளுடைய எதிரி கிடையாது. எந்த மாம்சமும் ரத்தமும் நம்மளுடைய எதிரி கிடையாது. மாம்சமும் ரத்தம் உள்ள நபரை பிசாசு உபயோகப்படுத்தி நம்மக்கிட்ட சவால் விடுகிறான். அந்த மாம்சமும் ரத்தத்தையுடைய நபர்கள் உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். யாரை வேண்டுமானாலும் பிசாசு உபயோகப்படுத்த முடியும். அதனால தான் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பணத்தை நம்பி போய் ஊழியர்கிட்ட கொடுத்தேன், நண்பர்கள்ட்ட கொடுத்தேன், ஜெபிக்கிற ஐயாட்ட கொடுத்தேன்னு சொன்னாலும் அது திரும்பி வராது. அதனால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்து கர்த்தர் சொன்னால்தான் கொடுக்க வேண்டும். ஒரு வேலை வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்திற்காக முன்பணம் கட்டுறீங்க, ஒரு டொனேஷன் கட்டுறீங்க, ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, நீங்கள் ஜெபித்து கட்டுங்க. நாளைக்கு அந்த பணம் ஏமாற்றப்படக்கூடாது. நிறைய பேருக்கு இன்றைக்கி இப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. காரணம், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் அப்படி தான் இருப்பான். நீங்கள் ஜெபித்து தான் கவனமாக இருக்கணும். அப்போ அவர்களை உபயோகப்படுத்துகிற அந்தகார ஆவிகள் உண்டு. இந்த ஆவிகள் உங்களுடைய உயர்வை எதிர்த்து கொண்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆவிகள் எதிர்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் சிரசை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்கள் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை உண்டு பண்ணி உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜெபிக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்களே, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியாததுனால தான் ஜெபிக்க முடியலை. போராட்டம் இருக்கிறதுனால தான் ஜெபிக்க முடியலை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பந்தியை ரெடி பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். இதான் தீர்க்க தரிசன வார்த்தை. கண்ணை மூடி நம்புங்க. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் உரியது. இது பாகுபாடு இல்லாமல் இந்த வார்த்தை நம்ம மேல் நிறைவேறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தலையில் ஒரு முட்கிரீடம் வந்தது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் அவர் ராஜாதி ராஜாவாக அகில உலகத்திற்கும், வான மண்டலத்திற்கும், பூமிக்கும், பூமி கீழே உள்ள பாதாளத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இப்போ உட்கார்ந்திருக்கிறார். He is the Lord of Lords. அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவாக மாறினதுக்கு காரணம் அவர் முற்கிரீடத்தை எடுத்தார். தேவ ஜனங்களை, இன்னைக்கு உங்கள் தலையின் மேலே நிந்தையின் கிரீடம், முட்கிரீடம், கண்ணீரின் கிரீடம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிந்தை உங்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வரப்போகிறது. இந்த அவமானம் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரப்போகிறது. தாவீதை பாருங்களேன், அன்னமராளால் நிந்திக்கப்பட்டு கொண்டே இருந்தார். ஆடு மேய்க்கிற ஒரு கிரீடத்தை வச்சிருந்தார். ஆடு மேய்ப்பெண் என்ற ஒரு தலைப்பு அவர் தலையில் இருந்தது. அவர் பேரை மேய்ப்பெண். ஆண்டவர் பார்த்தார், என் மகனை அப்படியா நினைக்கிறீங்க? அதே கிரீடத்தை நான் எப்படி மாற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஆடுகளை மேய்த்தவனை அரசனாக மாற்றினார். ஆடு மேய்ப்பன் எழுதின அந்த பட்டியலை அரசன், என் ஜனத்தை மேய்ப்பவன் என்று மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? மீன் பிடிச்சி கொண்டிருந்த பேதுருவை மனுஷர்களை பிடிக்கிறவனா மாற்றினார் இல்லையா? ஆண்டவர் உங்களை மாற்ற மாட்டாரா? உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்கள் பாத்திரம் நிரம்பி ஓடாதா? உங்கள் தலையில் அபிஷேகம் வராதா? வெள்ளை கலர் மனுஷனுக்கு மட்டும்தான் அபிஷேகமா? கருப்பாக இருந்தால் அபிஷேகம் கிடையாதா? இந்தியர்களாக இருந்தால் அபிஷேகம் கிடையாதா? வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் அபிஷேகமா? பரிசுத்த ஆவியானவர் வெள்ளைக்காரனுடைய பரிசுத்த ஆவியானவரா? உயர்ந்த ஜாதியின் பரிசுத்த ஆவியானவரா? இந்த மனுஷன் படைச்ச எல்லா விஷயத்தையும் கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். மனுஷனாக பிறந்த எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். எவ்வளோ பெரிய அகலப்பிறவியாக நம்ம இருந்தாலும் சரி, எவ்வளோ இன்கேப்பபிளாக நம்ம முடவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் கர்த்தர் மரித்தார்.
நாசியில் சுவாசம் இல்லை, எல்லாருக்காக மறைச்சார், எல்லாரையும் கழுவி இருக்கிறார். அதனால் உங்களுக்குள்ளதை அவர் தருவார். அவர் சொல்லுகிறார், உங்கள் தலை அபிஷேகத்தினால் நிரம்பும், கிரீடம் வைக்கப்படும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். இதான் வாக்குத்தத்தம். இதை எப்படியாவது செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் போதும். எப்பொழுதுமே விசுவாசிங்க. கிச்சனில் நிற்கிறீங்க, ஆஃபீஸில் நிற்கிறீங்க, போராட்டமாக இருக்குது, சொல்லுங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி உண்டாகும், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும், என் பாத்திரம் நிரம்பி வழின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சொல்ல சொல்ல நடக்கும். உங்கள் நாவின் பிரதித்திரத்தில், உங்கள் நாவினுடைய அறிக்கையில் தான் ஜீவன் இருக்கும். அது அப்படியே நடக்கும். போராட்டம் வருதா, நான் நல்லாவே இருக்க மாட்டேன்னு புலம்பலின் பாட்டை பாடுறதை காட்டிலும் வேதத்தின் பாட்டை பாடுங்கள். பைபிளில் உள்ள பாட்டை எடுத்து பாடுங்கள். சங்கீதம் ஒரு பாடல், அந்த பாடலில் உள்ள ஒரு வரி எடுத்து சங்கீதம் 23:5 எடுத்து சொல்லுங்கள். உபத்திரம் வரும்போது சொல்லுங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார்னு இந்த பாட்டை பாடுங்க. இந்த வரிகளை சொல்லுங்கள். சொல்ல 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 ஒரு நெருப்பு கதகதன் எரிகிறது போல தேவ ஜனங்களே உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்ப்பீங்க. கொஞ்ச நாள் ஆகும், அதுக்குன்னு சோர்ந்து போகாதீங்க. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கே 9 மாதம் ஆகுது. அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் விட்டு விடாதீர்கள். டு நாட் மிஸ் யுவர் கன்சிஸ்டன்சி. டு நாட் மிஸ் யுவர் பார்ட் டு டூ கன்ஃபஸ். அறிக்கை பண்ணுறதை விட்டு விடாதீர்கள். ஒரு பிள்ளையை சுமக்கிற அம்மாவுக்கு தான் தெரியும். அனுதினமும் சாப்பிடணும், கவனமாக படுக்கணும், எழும்பும் பொழுது கவனமாக இருக்கணும், நடக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். அவங்க கவனமாக இருக்கிறதுனால தான், நல்ல உணவு சாப்பிட்றதுனால தான் அந்த பிள்ளை நல்லபடியாக பிறக்குது இல்லையா? அதே போல் வசனம் என்ற பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அதுக்காக நீங்கள் கவனமாக வாழணும். பிசாசு சோதனையை கொண்டு வரும் பொழுது வாயை திறந்து அவிசுவாசத்தை அறிக்கை பண்ணாதீங்க. அவனுக்கு ஈஸியாக போயிடும். நான் சீக்கிரம் செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக என்ன ஆயிரும், வியாதி வந்துடும். என் குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக நல்லா இருக்காது. நிறைய பேர் நினைக்காங்க வேலை செஞ்சால் தான் வீடு உயரும், பணம் இருந்தால் தான் வீடு உயரும், படித்து வெளிநாட்டுக்கு போனால் தான் வீடு உயரும். இல்லவே இல்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய நாவு அவன் வீடை அழிச்சிரும். உங்கள் நாவு உங்கள் வீடை ஆசீர்வதிக்கும். ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எதை சொல்கிறீங்க? என் வீடு நல்லா இருக்கும், என் கணவர் மாறுவார், என் பிள்ளைகள் மாறும், சொல்லிக்கொண்டே இருங்க. நடக்காட்டியும் சொல்லுங்கள், ஒரு நாள் நடக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண் காணும். சொந்த கண் காணும் தெய்வச்சனமே. யோபு உபத்திரவத்திலே இருந்தார், ஆனால் அவருடைய சொந்த கண் காண்றபடி ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாரும் கண்களையும் மூடலாமா? செபிப்போமா? உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. உங்கள் பாத்திரத்தில் அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். நீங்கள் தான் அந்த பாத்திரம். உங்களுக்குள்ளே தான் அந்த அபிஷேகம், உங்களுக்குள்ளே தான் அந்த அக்னி, உங்களுக்குள்ளே தான் அந்த மகிமையை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். நீங்கள் தான் அந்த நபர், நீங்கள் தான் அந்த தாவீது, நீங்கள் தான் அந்த எஸ்தர், நீங்கள் தான் அந்த சாமுவேல். கர்த்தர் உங்களை தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஷதரா பாபா. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. ஒவ்வொரு மேலேயும் ஒரு அபிஷேகம், ஒவ்வொரு மேலேயும் ஒரு அக்னி, ஒவ்வொரு மேலேயும் ஒரு தீப்பொறி. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. வியாதிகள் மறைகிறது, சாப கட்டுகள் உடைகிறது. எழும்பி பலப்படுங்க, எழும்பி வேலையை செய்யுங்க, எழும்பி வேதத்தை வாசியுங்கள், உபவாசியுங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். உங்கள் ஒளி வந்தது. தூசியை உதறிவிட்டு எழும்பி கர்த்தருக்கானதை செய்யுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கானதை செய்யுங்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு இருப்போமானே தெரியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். உங்கள் பிள்ளைகள், குடும்பம், கணவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். சித்தமானதை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவச்சனங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவச்சனங்களே, நம்ம ஒவ்வொரு வாரமும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நிறைய ரகசியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய சில ரகசியங்களை பெற்றுக்கொள்ள 9 மணி அளவில் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு பதிவை பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.